கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது யெரொபெயாமின் மனைவி. வேதத்தில் பெயர் எழுதப்படாத நபர்களில் இவளும் ஒருவள். சாலமோன் ராஜா இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்த காலத்தில் அவன் பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் போனபடியால் தேவன் ராஜ்யத்தின் 10 கோத்திரங்களை சாலமோனின் ஊழியக்காரனாயிருந்த யெரொபெயாமிடம் ஒப்படைக்க தீர்மானித்தார். இதை அகியா தீர்க்கதரிசி மூலம் யெரொபெயாமிடம் அறிவித்தார். எனவே யெரொபெயாமின் மனைவி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் 10 கோத்திரங்களுக்கு ராணியாகும் பாக்கியம் பெற்றாள். சாலமோனின் மகன் ரெகொபெயாம் யூதா கோத்திரத்தை மட்டும் ஆட்சி செய்து வந்தான். யெரொபெயாமின் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாயில்லை. அவனிடம் கர்த்தருக்கு பயப்படும் பயமில்லை. தன்னை ராஜாவாக்கின தேவன் அதில் நிலைத்திருக்கச் செய்வார் என்ற விசுவாசம் அவனுக்கு இல்லை. யூதாவின் ஜனங்கள் எருசலேம் ஆலயத்தில் பலிகளை செலுத்த போகும்போது தங்கள் ராஜா ரெகொபெயாம் வசமாய் திரும்பி யெரொபெயாம் ஆகிய தன்னை கொன்று போடுவார்கள் என சிந்தித்தான். மனுஷருக்கு பயந்தான். பயம் அவனை பாவம் செய்ய வைத்தது. பொன்னினால் 2 கன்று குட்டிகளை செய்து பெத்தேல், தான் ஆகிய இடங்களில் நிறுத்தி அங்கே பலிபீடங்களை கட்டினான். ஜனங்களிடம், இவைதான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவர்கள் என்றும் மனம் கூசாமல் அறிவித்தான். லேவி புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். பெத்தேலில் அவன் கட்டிய பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்டிகையை ஏற்படுத்தினான். ராணியாகிய இந்த யெரொபெயாமின் மனைவி தன் கணவன் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட காரியங்களை அவனிடம் சொல்லி உணர்த்தி அவைகளை விட்டுவிட்டு சொன்னதாக வேதம் கூறவில்லை. இவளும் கணவனுடன் இசைந்து ஒத்துழைத்திருக்கிறாள் என்றுதான் எண்ணத் தோன்றுகிறது. தங்களை இவ்வளவாய் உயர்த்தின தேவனை கணவனோடு சேர்ந்து அவளும் மறந்துவிட்டாள். மேலும் யெரொபெயாம் பெத்தேலில் கட்டிய பலிபீடத்திற்கு விரோதமாக தேவனுடைய மனுஷன் ஒருவன் தாவீதின் வம்சத்தில் பிறக்கும் யோசியாவால் இவை யாவும் சுட்டரிக்கப்படும் என்று 1 ராஜாக்கள் 13:2-3 தைரியமாய் எடுத்துரைத்தான். இதை கேட்ட யெரொபெயாம் தான் செய்த பாவத்தை உணர்ந்து உடனே பலிபீடங்களை இடித்து போட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். இருதயம் மழுங்கி போன அவனோ தேவனுடைய மனுஷன் மீது கோபப்பட்டு அவனை பிடியுங்கள் என்று தன் கையை நீட்டினான். உடனே ராஜாவின் கை மடக்க முடியாமல் மரத்து போயிற்று. தேவ வாக்கின்படி பலிபீடமும் வெடித்து சாம்பல் கொட்டியது. தேவனுடைய மனுஷனிடம், ராஜா, உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எனக்காக வேண்டுதல் செய் என்றான். 1 ராஜாக்கள் 13:6. நம் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல அவனுக்கு மனமில்லை. ஏனெனில் தன்னை உயர்த்தி ராஜாவாக்கின தேவனை அவன் அறியவில்லை. அவனுக்காக தேவனுடைய மனுஷன் செபித்தபோது ராஜாவின் கை சரியாயிற்று. அற்புதம் நடந்தும் தனக்கு சுகம் கொடுத்த தேவனை யெரொபெயாம் விசுவாசிக்கவில்லை. பொல்லாத வழியை விட்டு திரும்பவில்லை. தனக்காக ஜெபித்து உதவிய தேவனுடைய மனுஷனை தன் வீட்டிற்கு அழைத்து வெகுமானம் தருகிறேன் என்றான். இவை யாவையும் கண்டிப்பாய் அவன் மனைவி அறிந்திருப்பாள். அவளும் தேவனிடம் அற்புதம் பெற்ற தன் கணவனை தேவனை விசுவாசிக்கும்படி ஊக்குவிக்கவில்லை. யெரொபெயாமின் பாவம் அவன் வீட்டாரின் அழிவுக்கு காரணமாயிற்று. அவன் மகன் அபியா வியாதியில் விழுந்தான். யெரொபெயாம் தன் மகனின் வியாதிக்கு தன் பாவங்கள் தான் காரணம் என உணர்ந்து தேவனிடம் மன்னிப்பு கேட்கவில்லை. தன் மகன் பிழைப்பானா என்பதை அறிய அவனது மனைவியை ராணியாக அல்ல மாறுவேடத்தில் போய் அகியா தீர்க்கதரிசியிடம் விசாரித்து வர சீலோவுக்கு அனுப்பினான். அவளும் மாறுவேடத்திற்கு மறுப்பு தெரிவிக்காமல் மாறுவேடம் போட்டு தன் மகனுக்கு சம்பவிக்க போகிறதை குறித்து கேட்கப் போனாள். அகியா தீர்க்கதரிசி வயதாகி கண் மங்களடைந்து பார்க்க முடியாமல் இருந்தாலும் அவர் ஆவிக்குரிய கண்கள் மங்கவில்லை. அவள் வரும் முன்னே தீர்க்கதரிசியிடம் தேவன் அவளிடம் பேச வேண்டிய காரியங்களை சொல்லி வைத்திருந்தார். வாசற்படியில் அவள் காலடி சத்தம் கேட்டவுடன் தீர்க்கதரிசி அவளிடம், நீ உன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிக்கிறதென்ன? துக்க செய்தியை உனக்கு சொல்லுகிறேன் என்று அவளிடம் 1 ராஜாக்கள் 14:7-16 தேவன் சொன்ன சாபங்களையும் தண்டனைகளையும் அறிவித்தார். தீர்க்கதரிசி மூலம் எச்சரிப்பையும் தண்டனைகளையும் கேட்ட யெரொபெயாமின் மனைவியிடம் பாவத்தை குறித்து பயமும் நடுக்கமும் எந்தவித மாற்றமும் காணப்படவில்லை. தீர்க்கதரிசி மூலம் தேவன் கொடுத்த எச்சரிப்பை அலட்சியப்படுத்தினாள். இந்த கடைசி எச்சரிப்பு யெரொபெயாமுக்கு அல்ல, அவன் மனைவிக்குத்தான் முதலில் தெரிவிக்கப்பட்டது. கேட்டு உள்ளம் உடைந்தவளாய் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பவில்லையே. தன்னை தாழ்த்தி பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பியிருந்தால் நிச்சயம் எல்லா சாபங்களும் மாறி காரியங்கள் நன்மையாய் முடிந்திருக்கும். தாவீது
தான் செய்த பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பிய போது அவரின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவும் தாவீதின் சந்ததியில் பிறந்தார். நம் சந்ததியினர் தேவ கிருபையை அனுபவிக்க நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். ஆலய ஆராதனை, ஆவிக்குரிய கூட்டங்கள், நற்செய்தி கூட்டங்கள் இவற்றில் பங்கு பெற்று அங்கு கொடுக்கப்படுகிற செய்திகள் மூலம் நமது பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் உணர்ந்து குத்தப்படுகிறோமா அல்லது அவற்றை அலட்சியப்படுத்துகிறோமா? ஆம், அவர் பிதாக்களின் அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். ஆனால் நாம் அவருக்கு பயந்து நடக்கும்போது யாத்ராகமம் 34:6-7 சொன்னபடி 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:1. தேவனால் மன்னிக்க முடியாத பாவமில்லை, அவரால் ஏற்றுக்கொள்ளப்படாத பாவியும் இல்லை. நம்முடைய சந்ததி தேவ கிருபையை பெற்று ஆசீர்வாதம் அடைய நாம் நம்மை தாழ்த்துவோம். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நமக்கு இறங்குவார். ஏசாயா 66:2. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.